கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. என கருமையான தேவனுடைய சின்னமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, தர்மையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். 7ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும் எங்களை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும்படியாக எங்களை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் பங்கு கொண்டு உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்கள் விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்திலே தெரிவிக்கவும் நீர் பாராட்டியிருக்கின்ற தயவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகளை இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கின்றதோ எங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இறங்கி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் நீர் எங்களை பயனடுத்தும். துதி கன மகிமை யாவுமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வுக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக இணைந்து பொதுவான பாடல்களில் துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம் என்ற பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கட்டுகள் யாவும் மறுக்குமே, கண்டி கவலை அகற்றினாரே. கட்டுகள் யாவும் மறுக்குமே, கண்டி
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கண்மலையை சங்கீர்த்தனப்பட கடவோம். வாருங்கள், நாம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம். வாருங்கள், நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நாம் அனைவரும் சற்று நேரம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை, குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த தருணத்தை பயன்படுத்தி நம்முடைய பாவ அறிக்கையை நாம் உண்மையாக செய்வோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கின்றார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் அனைவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 - 10 முறை வாசிக்க கேட்போம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போவும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போவும், அறிவானாலும் ஒழிந்து போவும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போவும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. நாம் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக பொதுவான பாடல்களில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம், சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் பிதாவின் முன்பு, ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில்
எனக்கருமையான தேவனுடைய சினமே, இன்றைய நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் இயேசுவின் வழி ஊழியங்களின் நிறுவனர் போதகர் பிராங்க்லின் சகாயம் ஐயா அவர்கள். போதகர் பிராங்க்லின் சகாயம் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம். வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது: நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். தேவனுடைய வார்த்தை மிக வலிமையானது, மிக ஆச்சரியமானது, மிக வல்லமையானது. இன்றைக்கு நாம் எதிலெல்லாம் குறைவுபட்டிருக்கிறோமோ அதிலெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு தேசத்தின் ராஜா இப்படியாய் தன்னுடைய தேசத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வந்தார். மிகப்பெரிய ஒரு ஞானி, மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர், நல்ல குணம் படைத்த ஒரு ராஜா. ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரு குறைபாடு இருந்தது. அந்த ராஜாவுக்கு ஒரு கண்ணும் ஒரு காலும் இல்லாத ஒரு நபராய் காணப்பட்டார். ஒரு நாள் எதர்ச்சியாக தன்னுடைய மூதாதையர்களுடைய புகைப்படங்களை பார்த்து கொண்டே வந்தபோது அந்த ராஜா இப்படியா யோசித்தார்: நமக்கு பின் வருகிற சந்ததிகள் இந்த புகைப்படங்களை பார்த்து நம்முடைய ராஜாங்கத்தையும் நம்முடைய ராஜ்ய பாரத்தையும் அறிந்து கொள்வார்கள் என்று யோசித்த அதே தருவாயில தன்னுடைய புகைப்படம் இல்லாததையும் அவர் கவனித்தார். இதுவரைக்கும் ராஜாவினுடைய புகைப்படம் வரையப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவருக்கு இருக்கிற அந்த குறைவின் நிமித்தம். அந்த ஒரு கால் ஒரு கண் இல்லாதபடினாலே இதுவரைக்கும் ராஜாவினுடைய புகைப்படம் எவ்வாறு வரும் என்று யாரும் யோசித்து பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ராஜா அந்த தேசத்தில் இருக்கிற மிக சிறந்த ஓவியர்களை அழைத்து வந்து இப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை வரைய வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆனால் ராஜாவுக்கு இந்த குறை இருக்கிறபடினாலே அநேக ஓவியர்கள் இதை மனத்தாழ்மையோடு மறுத்துவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த படத்தை வரைந்து அது சரிய வரவில்லை என்று சொன்னால் அந்த ராஜாவுக்கு மிகுந்த கோபம் உண்டாகும், அதை தண்டிக்கவும் அவர் யோசிக்க மாட்டார் என்று தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் யார் வரைவார், யார் இந்த புகைப்படத்தை வரைவார் என்று யோசிக்கும் போது ஒரு நபர் துணிந்து வந்து, ராஜா, நான் இந்த புகைப்படத்தை வரைந்து கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்படி எல்லாரும் யோசித்த தருவாயில அந்த ஓவியர் அந்த புகைப்படத்தை நீண்ட நேரம் கழித்து வரைந்து முடித்தார். எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த புகைப்படத்தை ராஜாவினிடத்தில் காண்பிக்கும் பொழுதே அந்த ராஜா பார்த்துவிட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். ஏனென்று சொன்னால் அந்த புகைப்படத்தில் அந்த ராஜா குதிரை மீது உட்கார்ந்திருக்கிறதை போல, அதே போல ஒரு கண் மூடினபடி அந்த ஒரு அம்பை எய்வது போல அந்த புகைப்படம் வரையப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த புகைப்படத்தில் ராஜாவினுடைய குறைபாடுகள் அறியப்படவே இல்லை. அதை பார்த்துவிட்டு ராஜா மிகுந்த சந்தோஷம் அடைந்து அவருக்கு மிகுந்த வெகுமதிகளை கொடுத்து அனுப்பினார். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அல்ல, அந்த குறைகளை நிறைவாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து வணங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து போகிற இடமெங்கும் நாம் வேதாகமத்தில் வழிநடுகு பார்க்கும்போது எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இருந்தாரோ, எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணினாரோ, எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசனம் இருந்ததோ அங்கெல்லாம் நிறைவு இருந்தது. அநேக காரியங்களில் இன்றைக்கு நீங்கள் குறைபாடாய் காணப்படலாம். ஒருவேளை படிப்பில் குறைவு இருக்கிறதா, உங்களுடைய சுகத்தில் குறைவு இருக்கிறதா, சமாதானத்தில் குறைவு இருக்கிறதா, அல்லது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் குறைவு இருக்கிறதா, உங்களுடைய பண தேவைகளில் குறைவு இருக்கிறதா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு இயேசு உங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்ற வல்லவர்.
வேதாகமத்தில் பார்க்கும்போது திராட்சரசம் குறைப்பட்ட இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தபடினாலே அந்த குறை நிறையாய் மாறினது. அநேக ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு திருமண நிகழ்வு, அந்த நிகழ்வுல குறைபாட்டை நீக்கின தேவன், வெறும் தண்ணீரை சுவையான திராட்சரசமாய் மாற்றின அதே தேவன் இன்றைக்கு வெறுமையாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குறைகளை நிறைவாய் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசுவை நீங்கள் அறியும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது, உங்கள் குறைகளிலே இயேசு வரும்போது உங்களுடைய குறை நிறைவாய் மாற்றப்படும். வேதாகமத்தில் பார்க்கும்போது பேதுரு மீன் பிடிக்க சென்றான். அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். முழுதும் வலை வீசியும் எதுவும் அகப்படாத நேரத்தில் இயேசு வந்து நிற்கும்போது, இயேசு பேதுருவினிடத்தில் சொன்னபடி பேதுரு செய்தபடினாலே அங்கே திரளான மீன்களை அவன் பிடித்தான். இன்றைக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஒன்றும் அகப்பட முடியாத, ஒரு நன்மையும் காண முடியாத சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஒரு ஆசீர்வாதத்தையும் இதுவரைக்கும் நான் காணவில்லை என்று சொல்லுகிற சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு வரும்போது உங்களுடைய குறைகள் நிறைவாய் மாறும். அன்றைக்கு பேதுருவுக்கு ஒன்றுமில்லாத நிலையில இருந்து திரளான மீன்களை பிடிக்க இயேசு கிறிஸ்து உதவி செய்தார். இயேசு வரும்போது உங்களுடைய குறைகள் நிறைவாய் மாறும். அதே போல நீங்கள் இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்போது, மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடித்து அந்த ஜனங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று அந்த சீஷர்கள் சொல்றாங்க. இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இவர்களை இப்படியே சீக்கிரம் அனுப்பிவிடுங்கள், ஏனென்று சொன்னால் இவர்கள் போய் சேர்கிறதுக்கு நேரமாகிவிடும், அதற்காக இவர்களை சீக்கிரம் அனுப்பிவிடுங்கள் என்று சீஷர்கள் சொல்லுகிறார்கள். சீஷர்களுக்கு தெரியாது இயேசு இருக்கும்போது குறைவுகள் நிறைவாய் மாறும் என்று சொல்லி. அன்றைக்கு பசியோடு இருந்த அந்த ஜனங்களுக்கு ஒன்றுமில்லாத நிலையில அந்த 5 அப்பம் 2 மீனை தேவன் ஆசீர்வதித்து திரளான ஜனங்களுக்கு போஷித்தார். அன்றைக்கு குறைபாடு இருந்தது, உணவு குறைபாடு இருந்ததுதான். ஆனால் இயேசு இருக்கும்போது அந்த குறைவு நிறைவாய் மாறினது. அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு போனது மாத்திரமல்லாமல், இதை நீங்கள் கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து ஒரு குறையை நிறைவாக்குகிறார் என்று சொல்லும்போது வெறும் அது அந்த தேவையை சந்திப்பது மாத்திரமல்லாமல் அது நிறைவாய் மாறுகிறது. நாம் பார்த்த பேதுரு சம்பவத்திலும் அப்படிதான். ஒன்றும் இல்லாத நிலையில ஏதோ ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒரு 4 மீன் கிடைக்கவில்லை, ஒரு 5 மீன் கிடைக்கவில்லை, ஒரு 10 மீன் கிடைக்கவில்லை, இல்லை, திரளான மீன்களை அவன் பிடித்தான். அதே போல இங்கு ஏதோ பசியாற்றிவிட்டு போனது மாத்திரம் அல்லாமல் மீதி 12 கூடைகளை எடுக்க என் இயேசு கிறிஸ்து உதவி செய்தார். இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களுடைய குறைவுகள் நிறைவாய் மாறும். இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்தின் அருகே வந்தபோது அந்த உடல் குறை இருந்த மனுஷன் சுஸ்தமானான். அவன் எதிர்பார்த்த ஜனங்கள் கைவிட்டிருக்கலாம். அவன் அந்த குளத்தில் பெதஸ்தா குளத்தில் போய் குளிச்சாதான் அவனுக்கு விடுதலை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவனுக்கென்று உதவி செய்ய யாரும் இல்லை, அவனுக்கென்று அவனை சுமந்து செல்ல யாரும் இல்லை, அந்த குளத்துக்கிட்ட அவனை கூட்டி செல்ல யாரும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு அங்கு வந்து அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உங்களுக்கு இன்றைக்கு யாரும் இல்லை என்று யோசிக்கிறீர்களா? எனக்கு உதவிட யாரும் இல்லை, என்னுடைய குறையை போக்க யாரும் இல்லை, என்னுடைய சூழ்நிலையை மாற்றும் யாரும் இல்லை என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் யாரையாவது எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் இருக்கிறேன் மகளே, மகளே, உன்னுடைய குறைபாடுல இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய எல்லாவித குறைவுகளும் இன்றைய மனுஷனை நீ நம்ப தேவையில்லை, மற்ற காரியங்களை நம்ப தேவையில்லை. இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய குறைவுகள் நிறைவாய் மாறப்போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பசியோடு நின்றபோது மோசே தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அந்த குறைவுகளை நிறைவாய் மாற்றினார். இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களுடைய குறைவுகள் எதுவாயிருந்தாலும் இயேசு வரும்போது உங்களுடைய குறைவுகள் நிறைவாய் மாறும். உங்களிடத்துல எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செழிப்பு இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கலாம்.
இது எல்லாம் இருந்தாலும் இயேசு இல்லை என்று சொன்னால் அது வீண். ஆனால் எதுவும் இல்லை என்று சொன்னால் இயேசு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாய் காணப்படும். இன்றைக்கு உங்களுடைய குறைகள் எதுவாயிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், என் இயேசு உங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றப் போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது, ஆண்டவரே, குறையின் மத்தியிலே உம்மை நோக்கி கூப்பிடும்போது என் இயேசு வந்து குறைகளை நிறைவாய் மாற்ற முடிய நாங்கள் செபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் நிறைவாய் மாறுவதாக. அதிசயத்தை செய்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன், எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற அதிகாரம் படைத்த என் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த ஜனங்களுடைய, பிள்ளைகளுடைய, தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் நிறைவாய் மாறுவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட போதகர் பிராங்க்லின் சகாயம் ஐயாவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனமாக பொதுவான பாடல்களில் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல்
அலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பல்வேறு காரணங்களினாலே திருச்சபைக்கு சென்று வழிபட முடியாமல் இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக வழிபட்ட அனைவருமாய் கர்த்தர் பார்த்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எந்த நிலையிலே எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் அவர்களை அடைந்ததற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, எப்பொழுதுமாக உம்முடைய நாமத்திலே உம்முடைய பிள்ளைகள் கேட்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்தையும் தந்திடும். சுகவீனங்கள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலே பலப்படும்படியாக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். குடும்பத்தினுடைய தேவை, கணவனுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் போன்ற அனைத்து காரியங்களுக்காக செபித்து கொண்டிருக்கின்ற அனைவருமாய் நீர் கண்ணோக்கி பாரும். என் நாமத்தின் நிமித்தமாக எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்ன கர்த்ததாமே இறங்கி வந்து அனைத்து தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் முடிவிலே அவர்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். பெற்றுக்கொண்ட அனைத்தையும் சாட்சியாக பகிர்ந்தளிக்க நீர் கிருபைகளை தாரும். துதி கன மகிமை யாவும் உமக்கே எடுக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து கர்த்தர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்புறவும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 23 வசனம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்கின்ற சத்தியத்தின் பிரகாரமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருட்திரு தியோடர் வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம்.
வணக்கம் நேர்களே.